கேப்டன் மார்வல் ரிவ்யூ. என்னடா திடீர்னு இங்கிலீஷ் படம்லாம் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, என்ன அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்களா அப்படின்னு யாரும் கொந்தளிச்சிடாதீங்க. எங்களையும் மதித்து ப்ரெஷ் ஷோக்கு டிஸ்னின்ற பேரில் இன்விடேஷன்லாம் கொடுத்ததால நாங்களும் எங்கள் பங்குக்கு கேப்டன் மார்வலை பற்றி எங்களோட அபிப்பிராயத்தை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். கேப்டன் மார்வல் ரிவ்யூ. டிஸ்னியும் மார்வலும் சேர்ந்து ஒரு படத்தை எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எப்படி ஹைப் பண்ணலாம், எப்படி தியேட்டர்ஸ் கொண்டு போகலாம்னு கடந்த சில ஆண்டுகளாக உலகத்துக்கே காமிச்சிருக்காங்க. அதுல அடுத்த சாப்டர் தான் கேப்டன் மார்வல். MCUவோட முதல் உமன் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் கரெக்டா விமன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு கரெக்டா ஒரு 50 days முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க. இதுல ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்க்கும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கனெக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு படம் தான் கேப்டன் மார்வல் அப்படின்னு வேணா சொல்லலாம். So, Skrulls are the bad guys. கேப்டன் மார்வல் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஒரிஜின் ஸ்டோரி. கேப்டன் மார்வல் எப்படி உருவாங்கினாங்க அப்படின்றத MCUவோட ஸ்ட்ராங் பாயிண்ட் எப்பவுமே ஒரிஜின் மூவிஸா இருந்திருக்கு. MCUக்கும் DCக்கும் நடுவில் நடக்கிற காம்படிஷன்ல அப்பர் ஹேண்ட் வந்து ஸ்டார்டிங்ல DC கிட்ட இருந்துச்சு. ஏன்னா DC கிட்ட தான் எல்லா ஸ்ட்ராங் வேர்ல்ட் ஃபேமஸ் சூப்பர் ஹீரோஸ் இருந்தாங்க, லைக் பேட்மேன், சூப்பர்மேன். ஆனால் DC வந்து ஒரிஜின் மூவிஸ்ல வந்து நல்லா சொதப்பிட்டதால அவங்க இந்த ரேஸ்ல பின்னாடி போயிட்டாங்க. அக்வாமேன், வண்டர் உமன் மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரிஜின் மூவிஸ் எடுத்திருந்தாலும் MCU எடுத்த அளவுக்கு அருமையான ஒரிஜின் மூவிஸ் லைக் அயன்மேன், தார், பிளாக் பேந்தர், ஆண்ட்மேன் இந்த மாதிரி மூவிஸ் DCயால் எடுக்க முடியாதால கொஞ்சம் பின்னாடி போயிட்டாங்க. MCUவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் இந்த ஒரிஜின் மூவிஸ் தான். அதுல MCU ஃபேஸ் 1ஓட கடைசி ஒரிஜின் மூவி கேப்டன் மார்வல். கேப்டன் மார்வல் ரொம்ப ஆனஸ்டா சொல்ல போனா MCUவோட ஆரிஜின் மூவிஸ்ல இது வரைக்கும் வந்ததுல வீக்கஸ்ட் ஆரிஜின் மூவி அப்படின்னு சொல்லலாம். MCU ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடாதீங்க. பியூர்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இந்த படம் கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லலாம். MCUவோட படங்கள்ல கேரக்டரிஸ்டிக்கா நம்ம பார்த்தது DCல இருந்து என்ன டிபார்ச்சர்னா நல்ல எனர்ஜி இருக்கும், நல்ல ஹியூமர் இருக்கும், டார்க்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கேப்டன் மார்வல்ல என்னமோ அந்த MCUக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் எனர்ஜி அண்ட் ஹியூமர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹவர்ல கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் டல்லா தான் போகுது. அப்புறம் நம்ம அண்ணன் நிக் ஃபியூரி அவர்கள் என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் படம் கொஞ்சம் எனர்ஜி பிக்கப் ஆகுது. இருந்தாலும் நல்ல ஒரு ஃபன் எலிமெண்ட் உள்ள வர்றதுக்கு, ஒரு எனர்ஜி தியேட்டர்ல பாஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. Life began the day it nearly ended. We found you with no memory. We made you one of us. என்னதான் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ கம்மியா இருந்தாலும் MCUவோட மூவிஸ் எந்த அளவுக்கு வெல் பிளான்ட் அப்படின்றதுக்கு கேப்டன் மார்வல் இன்னொரு உதாரணம். எப்படி பாத்தீங்கன்னா போன 10 வருஷத்துல எல்லா மூவிக்கு ஒரு பர்பஸ் இருந்திருக்கு, எல்லா மூவிக்கு அந்த டைம் லைன்ல பெர்ஃபெக்ட்டா சிட் ஆயிருக்கு. போன வருஷம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி எப்படி பிளாக் பேந்தர் ரிலீஸ் பண்ணாங்களோ, ஏன்னா பிளாக் பேந்தர் வந்து இன்ஃபினிட்டி வார்ல ரொம்ப கீ கேரக்டரா இருந்தாரு. அதே மாதிரி இந்த வருஷம் எண்ட் கேம் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி கேப்டன் மார்வல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கேப்டன் மார்வல் வந்து எல்லாருக்கும் தெரியும், MCU ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல அவங்க தான் கேம் சேஞ்சராகவே இருக்க போறாங்க. ஸோ பெர்ஃபெக்ட்லி பிளான்ட் அண்ட் ரிலீஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். You were reborn. கேப்டன் மார்வல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல இருந்து ஃபேன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிபேட் என்னன்னா, ப்ரீ லாசன் இந்த படத்துக்கான கரெக்ட் காஸ்டிங் சாய்ஸா அப்படின்றது. ப்ரீ லாசன் முதல் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு அறிமுகமானது த ரூம் படத்துல வழியா. இது வரைக்கும் யாரும் அந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அகாடமி அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ், பியூட்டிஃபுல் டிராமா. ப்ரீ லாசன் கேப்டன் மார்வலா எப்படி வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருந்தது. பட் காங்ஸ் கல்லைன்ல அவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க ஆக்ஷன் ரோல்ஸும் அவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு. இருந்தாலும் இந்த படத்துல ஸ்லைட்லி அண்டர்வெல்மிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்ல சூப்பர் ஹீரோ பெர்ஃபார்மன்சஸ், ஃபீமேல் பேஸ்ட் சூப்பர் ஹீரோ பெர்ஃபார்மன்சஸ் பார்த்துட்டோம், அதனாலயோ அப்படின்னு தெரியல. ஸ்கார்லெட் ஜொஹான்சன் பிளாக் விடோவா, கேல் கெடட் வண்டர் உமனா, இவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல கொண்டு வந்து ஒரு எனர்ஜி, ஒரு அத்லெட்டிசிசம், ஒரு அஜிலிட்டி, இது ஸ்லைட்டா ப்ரீ லாசனுக்கு மிஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுது. எஸ்பெஷலி ஓடும்போது, ஃபைட் பண்ணும்போது அந்த ஒரு எனர்ஜி ஸ்கிரீன்ல அவங்களால கொண்டு வர முடியல. அந்த போர்ஷன்ஸ் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இருந்தாலும் இமோஷனல் சீன்ஸ் வரும்போது ப்ரீ லாசன் பின்னிருக்காங்க. அவங்களுக்கு கைவந்த கலை ரொம்ப நல்லா வரும், அது நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க ஃபுல் ஃபார்ம்ல பாக்குறதுக்கு மேபி நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். எல்லா MCU ஃபேன்ஸும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், MCU கிட்ட இருந்து ஒரு ஃபீமேல் சூப்பர் ஹீரோ மூவி வரும் அப்படின்னா அந்த முதல் படம் வந்து பிளாக் விடோ பேஸ்ட் மூவியா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பவும் MCU ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்கிற அந்த கேள்வி, பிளாக் விடோ சோலோ மூவி எங்க? Something in my past is the key to all of this. படத்துல மிகப்பெரிய ஸ்டார், அடுத்த மிகப்பெரிய ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா அவெஞ்சர்ஸை அப்படியே சேர்த்து வைக்கிற ஃபெவிகால் அப்படின்னு சொல்லணும். எல்லாத்தோடையும் கமாண்டர் சாமுவல் ஜாக்சன் அவர்கள் ஆஸ் நிக் ஃபியூரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் அவர் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. யங்கா வர்றாரு இந்த படத்துல, அதுவும் நல்ல சேஞ்ச். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு யங் கெட்டப்ல அவர் வராரு.
பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அவர் ஸ்க்ரீன்ல கொண்டு வர்ற ஒரு எனர்ஜி, ஒரு மெஜஸ்டிக் ஃபீல் எல்லாமே அப்படியே இருக்கு, அடிச்சுக்கவே முடியாது. அப்புறம் ஜூட் லா இந்த படத்துல வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. எதுக்கு அவர் இந்த கேரக்டர் எடுத்தாரு அப்படின்னு தெரியல. யூஸ்வலி அவர் சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருந்தாலும் எடுப்பாரு. இந்த படத்துல சொல்லும்படியா எதுவுமே இல்லை அவருக்கு செய்யறதுக்கு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆர் ஒரு கியூரியஸ் சாய்ஸ் தான் இது ஜூட் லா பொறுத்த வரைக்கும். மேபி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல ஏதாவது இம்பார்ட்டண்டா அவர் கொடுத்துருக்கலாம், அதனால தான் அவர் இந்த படத்துல இந்த ரோல் பண்றதுக்கு ஒத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்துல இன்னொரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஒரு பூனை. என்னடா பூனை அப்படின்றீங்க, எப்படி மென் இன் பிளாக்ல ஒரு நாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணிருச்சோ அதே மாதிரி இதுல ஒரு பூனை ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். 2-3 மாஸ் சீன் வேற இருக்கு. கேப்டன் மார்வல் கூட அந்த அளவுக்கு ஒரு மாஸ் சீன்ல அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பூனைக்கு. கண்டிப்பா அந்த பூனை பண்றது எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டெசராக்ட், நிக் ஃபியூரியோட கண்ணு, இதுக்கெல்லாம் இந்த பூனை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. கண்டிப்பா பூனையை கவனமா பாருங்க. Aren't you the cutest little thing? Aren't you cute? And what's your name, huh? Fury. What's cute? I'll be back. ஒரு சூப்பர் ஹீரோ ஒரிஜின் மூவியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னன்னா, அவங்க எப்படி உருவானாங்க, அவங்களுக்கு பவர் எங்க இருந்து வந்தது, அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது தான். இந்த எல்லா கேள்விக்கும் கேப்டன் மார்வல் பதில் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. எப்படி உருவானாங்க, அவங்களுக்கு எங்க இருந்து இந்த பவர்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்றதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில் இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு தெளிவா சொல்லப்படல இந்த ஒரு படத்துல. மேபி இன்னொரு படம் தேவைப்பட்டிருக்கலாம் அவங்க ரேஞ்சை ஃபுல்லா காமிக்கிறதுக்கு. கேப்டன் மார்வல் படத்தோட இன்னொரு மேஜர் வீக்னஸ் என்னன்னா, வில்லன் வந்து ரொம்ப வீக்கா தெரியுறாங்க. எஸ்பெஷலி கேப்டன் மார்வல் ஃபுல் ஃபோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வில்லன் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுறாங்க. அது இந்த படத்துல ஒரு வீக்னஸ். பட் இந்த படத்துல காமிச்ச சில விஷயங்கள்ல அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல யார் யார் திரும்ப வர போறாங்க அப்படின்ற க்ளூ வந்து நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கலாம். Would you like to know what you really are? இந்த படத்துல சில கேரக்டர்ஸ்லயும் சில சீன்ஸ்லயும் ஸ்டார் வார்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் லைட்டா வந்திருக்கும் அப்படின்னு அங்கங்க ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலி சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இல்ல அப்படி ஒரு ஃபினாமினல் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது நம்ம ஸ்டார் வார்ஸ்ல பார்த்த ஒரு மேஜர் கேரக்டர் மாதிரியே இருக்குது. அதுவும் இல்லாம ஒரு பிளேன் சேஸ் வருது. அந்த பிளேன் சேஸ் வந்து எங்கேயோ ஸ்டார் வார்ஸ்ல எங்கேயோ பார்த்து மறந்த ஒரு சேஸ் மாதிரியே இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா தமிழ் படத்துல மட்டும் லாஜிக் கேட்குறீங்க, இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்த்தா லாஜிக் கேட்க மாட்டியா அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்தா இந்த படத்துல ஒரு மேஜர் லாஜிக்கல் ஃப்ளா இருக்குது. எர்த் ஃபிளைட்ஸ்க்காக டிசைன் பண்ண ஒரு பிளேன் வந்து ஸ்பேஸ் வரைக்கும் போயிட்டு ரீஎன்ட்ரியை சர்வை பண்ணுது. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு தெரியல. தமிழ் படத்துல இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா உழுந்து சிரிப்பாங்க. இங்கிலீஷ் படத்துல பண்ணும்போது கை தட்டுறாங்க. ஓகே, சூப்பர் ஹீரோ படம் ஒத்துக்கலாம். We'll see. That's a yes or no question. Yes. எம்சியோட ஸ்பெஷாலிட்டி எப்பவுமே என்னன்னா, படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் கொடுக்கலனாலும் மிட் கிரெடிட் சீன்லையும் என் கிரெடிட் சீன்லையும் மறுபடியும் நம்மளை அப்படியே ஃபுல் எனர்ஜி கொடுத்துரும். அதே மாதிரி தான் கேப்டன் மார்வலும். படம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கலன்னா ஏன்ச்செல்லாம் வந்துடாதீங்க. ஒரு மிட் கிரெடிட் சீன் இருக்கு. மிட் கிரெடிட் சீன் தான் இங்கே ஹைலைட்டு. இன்ஃபினிட்டி வாருக்கும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கும் மேஜர் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மிட் கிரெடிட் சீன் இருக்கு. ஒரு என் கிரெடிட் சீனும் இருக்குது. அதான் MCU வந்து 2010 இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் அந்த என் கிரெடிட் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெசராக்ட் எப்படி பூமிக்கு வந்தது அப்படின்றதுல கடைசி க்ளூ அங்கதான் கொடுக்குறாங்க. ஸோ மிட் கிரெடிட் சீன் என் கிரெடிட் சீன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா அவெஞ்சர்ஸ் அப்படின்ற வார்த்தை எப்படி உருவானது அப்படின்ற விஷயம் காமிச்சிருக்காங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க 10 வருஷ வெயிட்டுக்கு இது ஒரு கிஃப்ட் அப்படினே சொல்லலாம். I think I had a life here. கேப்டன் மார்வலோட கேரக்டர் டெவலப்மெண்ட் அதான் இந்த படம் முழுக்க காமிச்சிருக்காங்க. அதுல மிக அழகான ஒரு பாயிண்ட், ரொம்ப பொயட்டிக்கான ஒரு மூமெண்ட் வேணா சொல்லலாம். எல்லா சூப்பர் ஹீரோவுக்கும் நிறைய பவர் இருக்கும். ஆனா எல்லா பவருக்கும் மேல ரொம்ப இம்பார்ட்டன்டான பவர் வில் பவர் தான் அப்படின்னு காமிக்கிற ஒரு சீன் இருக்குது. அந்த சீனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். But you're not as strong as you think. This war is just the beginning. MCUல நடந்த பெரும்பாலான பெரிய பெரிய சண்டைகளுக்கு காரணம் வந்து டெசராக்ட் அப்படின்ற ஒரு பொருளை வந்து யார் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா டெசராக்ட் கையில கிடைச்சா எல்லாத்தையும் ஆண்டுறதுக்கான சக்தி நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. டெசராக்டுக்கே அவ்வளவு பெரிய சண்டை நடக்கும்போது அந்த டெசராக்ட் கிட்டே இருந்தே ஃபுல் பவர் எடுத்த ஒரு சூப்பர் ஹீரோ இருந்திருந்தா. Hi, this is Kajal Agarwal. வணக்கம், நான் பிரியா பவானி சங்கர். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi, this is Arya. Please subscribe to Doctor Cinema.